சரி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எங்களோட வீட்டை வந்து ஒரு மாசம் வரும் அம்மா வந்து மௌனியாக பெரியம்மா அழுது கொண்டு இருக்க எனக்கு என்ன எனக்கு மேல போறது விருப்பம் இல்லை. பார்த்தீங்கன்னா நாங்கள் சுத்திபுரம் அம்மன் கோயில் தானே அதே அதான் சுத்திபுரம் அம்மன் கோயில். சரி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத். உங்களோட வேற என்ன? பெரியம்மா. உங்களோட வேற என்ன? ஓகே இந்த காய்ந்த ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் வந்து எங்கே நிற்கிறோம் அம்மா? இலங்கையில பெரியம்மா முத்தத்துல நிற்கிறோம். காணிக்க நிற்கிறோம். காணி தான் முதல். என்ன பெரியம்மா அம்மா? ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பயணம் வந்து போகிறோம். என்ன அதுவும் வந்து எங்கேம்மா போகிறோம்? மௌனியா. அதாவது எங்களோட வீட்டை வந்து ஒரு மாசம் வரும் அம்மா வந்து மௌனியால இருந்து ஒரு குடும்பம் கொண்டு வந்தது. உண்மைக்குமே சரியான 2 குடும்பம் வந்தவங்க வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து சரியான முறைக்கு கஷ்டம் அப்படி இப்படின்ட்டு காலேஜ் கொண்டு இருந்தாங்க. அவருமே வந்து தூக்கிட்டு வந்து தற்கொலை தற்கொலை செஞ்சது. அப்போ அதை பார்த்துட்டு உண்மைக்குமே நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். நம்ம போட்ட பிறகு உண்மைக்குமே நல்ல மாதிரிக்கு வந்து உதவி வந்து கிடைச்சது. அப்போ உதவி கிடைச்ச சமயத்தில் நாங்கள் போனாங்க மௌனியா போய் ஒரு 3-4 நாள் கிட்ட நின்று வந்து வேறு வீடியோவும் வந்து நாங்கள் எடுத்த சமயத்தில் வந்து ஒரு 2 பிள்ளைகள் வந்து ஒரு அம்மா வந்து வளர்க்குறாங்க அப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டினாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு உண்மைக்குமே உடனடியாகவே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து தந்துருந்தாங்க. அதாவது கனடாவில் இருக்கிற சிவானை வந்து தந்துருந்தவர். அப்போ அந்த உதவி வந்து நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வெளுக்கிட்டா பிறகு அதுக்கு வந்து ஒரு அண்ணா வந்து இப்போ கதைச்சிருந்தார். அது நான் கடைசியில் வந்து யார் எதுன்னு சொல்கிறேன் என்னத்துக்கண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னா மௌனியாக்கு தான் போகிறோம். வினுசு சொன்னவன் வந்து சரியான முறைக்கு இரவுல இருந்து நிற்கிற இல்லையா அந்த எனக்கு என்ன சொன்னா எனக்கு மேல போறது விருப்பம் இல்லை. இந்த தினம் விருப்பம் இல்லை என்ன சொன்னா எனக்கு ஒரு பயம் ஒரு ஏக்கம் மாதிரி என்ன மாச கடைசி வருஷ கடைசி நான் சொன்ன இதை கழிச்சு கொண்டு போடான்னு சொன்னா இல்ல உண்மைக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சாதாரணமா வந்து நார்மலா வந்து ஒரு உதவி என்ன நாங்கள் அக்கௌண்ட் மூலமா கூட நாங்கள் கொடுக்கலாம். ஆனா அது வந்து அழகில்லை. நம்ம கொடுத்தவங்களுக்கு வந்து யோசிப்பாங்களே என்ன மாதிரி ஒன்று மட்டும் தெரியாதானே. ஓகே அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட் மூலமாக நாங்கள் அலுவலை பார்த்து செய்யலாம். ஆனால் அது வந்து அழகில்லை. நாங்கள் கண்டிப்பாக பண்ண முடியல. நேரில் போய் வந்து செய்ய வேண்டிய ஒரு வீடியோவில் அப்போ அதுக்கமைய வந்து அது வந்து எங்களோட உருப்படியை தான் ஒருத்தனோட தான் போகிறேன். அப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்களோட போகலாம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் அதுக்கமைய பாத்தீங்கன்னா நாங்கள் பாய்க்கெல்லாம் வந்து கொழுவுறோம். எப்படி எப்படி அடுத்த வருஷம் தான் வேற ஒன்று தெரியாது தெரியாது இன்னும் கொஞ்ச நாள்லாம் கிடக்கு வருஷத்துக்கு. ஆனால் நான் இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னமே வந்துடுவேன். என்ன 2 நாளுக்கிட்ட நிற்போம். 2 நாளும் சரியில்லை. இப்போ ஒரு 4 நாள் மாதிரி தங்க இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு உடைகள் வேணும் தானே. போற பயணத்தை நீங்களும் கொஞ்சம் சிலோவா பைக்கோட போறது கொஞ்சம் சிலோவா போங்க. ஏன்னா இப்ப கால சூழ்நிலை எல்லாம் புள்ள. அப்ப அதுக்கேற்றபடி ஒரு பெரும் மட்டும் ஒரு நெஞ்சிரியா தான் எனக்கு ராத்திரியே மைண்ட்ல ஓடத்து வாங்கிடுவேன். சொல்ல போறானே என்று சொல்லி ஒரு அந்த அண்ணாவும் வந்து சொல்லுங்க உதவி செஞ்சு அந்த தந்த அண்ணா சொன்னா தம்பி நாங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் தம்பி அப்போ கூட அம்மா வந்து சொன்னவா இது கொஞ்சம் காலம் இதுன்னா நீங்கள் பார்த்து போங்க. நான் சொன்னால் உண்மைக்குமே சரியான முறைக்கு அந்த மலையிலும் அங்கே வந்து சரியான முறைக்கு மலையில் அப்போ அது கொஞ்சம் அந்த வேலை இருக்குதா. நாங்கள் கடைசியில் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன் இந்த மாதிரி. அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து போகிறோம். அதுவும் போய் எப்படியும் ஒரு 2 நாள்லாம் நிற்போம். 2 நாள்லாம் நிற்போம். என்ன வேணும் சார் 2 நாள் நின்றால் நாங்கள் வரலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ எங்கே போகிறோம்னா வவுனியா போயிட்டு அதில் இப்போ நாங்கள் எங்கெங்கே நிற்கிறோமோ சரி ஓகே. நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வலுக்கிடையே அப்படி போகிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன போகிறேன் சொல்லுவோம் ஆகும் இப்படி தான் போகிறோம். பேக் கூட அப்படி தான் பழைய ஜாம் வருது சொல்லுவோம். மீனஸ் சரி ஓகே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இப்போ போவே கேட்போம். வேணாமா
ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சுற்றிப்புறம் அம்மன் கோயில் என்ன அதே அதானே இப்போ சுற்றிப்புறம் அம்மன் கோயிலுக்கு வந்துருக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் கும்பிட்டு தான் போகிறது. இப்படி நாங்கள் இதால் இப்படி ஜாழ்ப்பாணம் அதால் போகிறோண்டா இதால் இது என்ன வெள்ளை வெளியில் இருக்கிற ஒரு கோயில் அந்த அதெல்லாம் கும்பிட்டு போகிறது. இதால் என்ன நாங்கள் கொடியாம ரோட்டுண்டா சுற்றிப்புறம் அம்மன் கோயில் அதில் வந்தால் எல்லோரும் கும்பிட்டு போகிறது. அதே மாதிரி நாங்களுமே கும்பிட போகிறோம். போன பார்த்தோம். கோயில் கும்பிட்ற வழக்கமே இருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னா முருகண்டி கோயிலுக்கிட்ட வந்து நிற்கிறோம். முருகண்டி கோயிலில் வந்து அந்த கேண்டீனில் வந்து டீ குடித்து கொண்டு நிற்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நாங்கள் வவுனியா போகிறது இன்னும் எத்தனையோ 66-65 கிலோமீட்டர்கிட்ட இருக்கு போல இருக்குது. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நம்ம நிறைய ஆட்கள் வந்து இருக்கிறோம். நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் போயிட்டு உங்களை காட்டுறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வலுக்கடப்புறம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முருகண்டி கோயிலில் வந்து நிற்கிற சனங்களை நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தானே அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையுமே உங்களுக்கு நம்மளை காட்டிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே வலுக்கிடுவோமே. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை தானே அங்கே நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அங்கே எங்கே வாங்க இதான் காடியர் சைட்டு உள்ள கேண்டீன். சரி நாங்கள் அங்கே போயிட்டு தொடருவோம். ஓகே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக் வந்து புலப்பட்டு உண்மைக்குமே ஸ்டார்ட் வந்து வராமல் போயிட்டு தான். அப்போ மெக்கானிக் கடையில் வந்து கொண்டு கொடுத்துட்டு செய்தனாங்கள். ஓகே இப்போ ஓரளவு போகலாம்னு சொல்லி தரேன் அந்த அண்ணா. அதுக்கமைய வந்து இப்போ நாங்கள் வந்துட்டோம். அதாவது இங்கே வவுனியா சிதம்பரபுரத்துக்கு கூட வந்துட்டோம். அதாவது வீடியோ எடுத்துக்கொண்டதுக்காக கொஞ்சம் வேலை நடக்குது. அதில் வந்து கடைசி கட்டம் வந்து முடிப்பை மட்டும் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவரால் ஏலாது. அதாவது பைக் வந்து உருட்டி கொண்டு வந்தவர் அங்கேருந்து. அவர் சரியான முறைக்கு என்னென்னு சொல்கிறது உண்மைக்குமே சரியாக கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வந்துட்டோம். ஒரு மாதிரிக்கு அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மற்ற ஒரு வீட்டு வேலை ஒன்று நடக்குது. அதை நீங்கள் கடைசி மட்டும் பார்க்கலாம் தொடர்ச்சியாக. ஓகே இதோட வந்து எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அதாவது எங்கள்கிட்ட ட்ராவல் அதான் நாங்கள் எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்திலேருந்து வவுனியாவுக்கு வந்த வீடியோ தான் இது கடைசி கட்டம். ஓகே இதோட வந்து எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேர் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். பை.